வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 50வது நாளுக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேவே நம்ம தர்ஷிகாவும் நம்ம என்ன சொல்கிறது விஜய் விஷால் இல்லைங்க, வீக்கர் விஷால்னு சொல்லணும். அவங்க ரெண்டு பேரும் லவ் மூடு நேற்று நைட்லேருந்தே அவங்க லவ் மூடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் எல்லாமே ஒரே இடம், அது வேறு மாதிரி போயிட்டுருக்குது. அவங்க லவ் லீலைகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் வந்து ஓப்பனாக பேசுகிற, நீ ஏன் அப்படி பேசுகிற, இப்படி பேசுகிற, இவங்களுக்குள்ள ஒரு அப்படியே என்னமோ சின்சியர் லவ் மாதிரி அப்படி வந்து உள்ள ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் உள்ளே வந்துட்டு போயின்னு இருப்பாப்பில். முத்துக்குமார் பார்த்துட்டு போடு போடு அப்படி விஜய் விஷாலோட ஒரு மாதிரி நத்துக்கன்ட்டு போடுவான். மறுபடியும் வரும்போது அப்போ என்ன பண்ணுவா, இந்த தர்ஷிகா வந்து ராணுவை கனெக்ட் பண்ணி ராணுவோட ஒரு கான்ட்ரவர்சி போவா. இல்லை நான் உன்னை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறேன் பவித்ராவாண்ட அப்படின்னு விட்ட போடுறான். அதுக்கு வந்து ராணுவம் தலையாட்டி சிரிச்சிட்டு இருக்கிறான். இதை வந்து மறுபடியும் முத்துக்குமார் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு, தர்ஷிகா நீங்கள் மாட்டிக்கிறது இல்லாமல் உனக்கு ஒரு கூட்டு கலவாணியை சேர்த்துக்கிறேன், நம்ம எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்களையும் கூட சேர்த்துக்கலான்னு நடத்துங்க எதுவும் பிரச்சனை வராத அளவு பார்த்துங்கம்மா அப்படின்ட்டு ஜென்டில் அவன் மூவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது வாரத்துக்கான கேப்டன். ஏன்னா போன வாரம் டாஸ்க் வின் பண்ணார் இல்லையா கேப்டன்ஷிப்புக்கு, அதனால் தீபக் வந்து அந்த கேப்டன் பதவி கிடைக்குது. மஞ்சுரி வந்து தீபக் வந்து அந்த கிரீடத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது உள்ளே பிரிக்கிறாங்க. இப்போ என்னென்னா எல்லா டீமும் ஒன்றாயிடுச்சு. அந்த ஆண்கள் அணி பெண்கள் அணியும் ஒரே டீம் ஆனதுனால இவங்களுக்குள்ளே வந்து இப்போ யார் யாரெல்லாம் பாத்திரம் கழுவுறது, யார் யார் பெருக்கிறது, யார் யார் கூட்டுறது அப்படின்றத டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் பார்க்கும்போது அங்கங்கே டீமை பிரிப்பாங்க. அதில் பார்த்தா சார்ஜெண்ட்டாக வந்து சௌந்தர்யாவுக்கு கேட்பா, எனக்கு வந்து சார்ஜெண்ட்டாக கொடுங்க, ஏன்னா மேற்பார்வை வேலையாட்களில் வந்து வேலை வாங்குறது அந்த மாதிரி. ஸோ அந்தம்மா வந்து அந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அதான் விஜய் விஷாலும் தர்ஷனும் மறுபடியும் லவ் மூடில் அவங்க போயிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் கேள்விகள். ஆடியன்ஸ் என்னங்க வந்து ஒரு புக்கு ஒன்று வருது, அதாவது பிக் பாஸ் உடைய இது ஸ்டேட்மெண்ட்டு. அதில் ஆடியன்ஸ் கேள்விகள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைக்குரிய நட்சத்திரங்கள் யார் பெண்களில் அப்படின்னு ஆண்கள் வந்து வகைப்படுத்தணும். அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தராக வந்து ஆண்கள்லாம் சொல்லுவாங்க, அன்ஷிகா வந்து நம்பர் 1 பொசிஷனு, அவங்க நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரம், எல்லாமே நேர்மையாக நடக்கிறாங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பவித்ரா, அதே மாதிரி நம்பர் 3 வந்து தர்ஷிகா, நம்பர் 4 வந்து சாஞ்சனாவான் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு போட்டுக்கிறாங்க. 1 2 3 வந்து 1 to 8 வரையும் இந்த ஒரு செக்ஷன் போட்டு இவங்களுக்குள்ளே விளையாடுறாங்க. அதில் பார்த்தா அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாங்க, நம்பிக்கைக்குரிய நட்சத்திரங்கள் 1 to 8 வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், இவங்க தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டனுக்கு வந்து ஒரு பூத்தொட்டி ஒன்று வந்து பிக் பாஸ் வந்து கொடுப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 5 பூக்கள் இருக்கும். அந்த 5 பூக்கள்ன்றது எப்படின்னா, கேப்டன் ஒழுங்காக பண்ணல, பதவியை வந்து வேறு மாதிரி பயன்படுத்துகிறாரு, யாருக்கும் வந்து ஆனஸ்ட்டாக இல்லை, ஸோ ஏதாவது குறைகள் அப்படி இருந்தால் அந்த ஒவ்வொரு பூவை வந்து இப்போ பறிச்சுட்டு அதுக்கான ரீசன் சொல்லணும், இல்லை ரீசன் சொல்லிவிட்டு பறிக்கணும். ஸோ இப்படி கொடுத்துருப்பார். என்னென்னா போன வாட்டி அந்த இது மாதிரி கொடுத்தாரு பார்த்தீங்க, பின்னாடி நூல் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு நம்ம மஞ்சரிக்கு வந்து பேட்ச் கொடுத்தாரு இல்லையா, இந்த வாட்டி பூக்கள் கொடுத்துருக்குறாங்க, அந்த பூக்களை பிரிக்கணும். ஸோ இப்படியா போகுது. அப்புறம் இடையில பார்த்தா ராணுவ வந்து ஒற்றை சொற்களால் வந்து ஒவ்வொருத்தரையும் கவர் பண்ணுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாஞ்சனா அப்படின்னா சாஞ்சனாவுக்கு வந்து சங்கு சக்கர சாஞ்சனா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு. இப்போ விஷால்னா வெற்றி விஷால், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். அப்போ ஜாக்லினுக்கு வந்து ஜர்க்கு ஜாக்லின், அதான் ஜர்க்கு ஜெஃப்ரி அப்படின்னா ஜெஃப்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமாக 1 லைனில் ஒரு பேரை வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். அது நல்லா இருந்தது சுவாரஸ்யமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா எவிக்ஷன் நாமினேஷன் தான், யாரை வந்து எவிக்ட் பண்ணணும் அப்படின்றதில். இதில் டேரெக்டாக போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஆனந்தி அண்ட் சத்யா வந்து ஸ்வாப் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து 2 பேரை டேரெக்டாக நாமினேட் பண்ணுறாங்க. ஆனந்தி வந்து ரஞ்சித்தை பண்ணுறாங்க, சத்யா வந்து ஜாக்லினை பண்ணுறாரு. சத்யா ஜாக்லினை பண்ணால் ஜாக்லினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ள. ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ நேர்மையாக பேசினார, நம்மளை இப்படி பண்ணிட்டாருன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் வந்து கார்டன் ஏரியாவுக்கு வர சொல்லுவார். அந்த நாமினேஷனுடைய ஃபோட்டோஸ் எல்லோரும் ஃபோட்டோ இருக்கும், அதில் அந்த கிராஸ் பண்ணணும், டேஞ்சருக்கு போடும் இல்லையா, அந்த மாதிரி கிராஸ் போட்டு 2 பேரை நாமினேட் பண்ணணும். ஸோ தனித்தனியாக வந்து சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவார், தீபக் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தீபக் வந்து இந்த வாரம் கேப்டனு, ஆனால் தீபக் வந்து பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தீபக் வந்துட்டு என்ன பண்ணுவாப்பில், யார் பண்ணுவார்னா சாச்சனா தான் பண்ணுவார். சாச்சனா அண்ட் சிவா, ஏன்னா இவங்க இனிமேல் வந்து இவங்க விளையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாஞ்சனா வந்து இவ்வளோ நாள் பெண்களுடைய பாதுகாப்புலேயே இருந்துட்டா, இந்த இனிமேல் விளையாடுறதுலாம் ரொம்ப டஃப்பு, அதனால் அவங்க வெளியே போகிறது நல்லதுன்றாப்புல. அதே மாதிரி ஜெஃப்ரி வருவாப்புல. ஜெஃப்ரி வந்து சாஞ்சனா அண்ட் ஆனந்தியை வந்து நாமினேட் பண்ணுவார். தர்ஷிகா பார்த்திங்கன்னா சத்யா ஆனந்தி, அருண் பார்த்திங்கன்னா வந்துங்களா மஞ்சரி சாஞ்சனா, ராணுவ வந்து பார்த்தா ரயான் மஞ்சரி. அதுக்கப்புறம் ஜாக்லின் பார்த்திங்கன்னா மறுபடியும் அன்ஷிதா சிவா, ரஞ்சித் என்ன பண்ணுவார் ஆனந்தி ரயானை பண்ணுவார், பவித்ரா வந்து விஷால் அண்டு ரயான் இவங்கள பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அன்ஷிதா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சிவா மஞ்சுரியை பண்ணுவாங்க. ரயான் வந்து மஞ்சரி சிவா, முத்துக்குமார் வந்து ரயான் அன்ஷிதா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஞ்சனா வந்து மஞ்சரி அன்ஷிதாவை பண்ணுவாங்க. சிவா வந்து யாரை பண்ணுவார்னா அன்ஷிதா அண்ட் மஞ்சரி. சவுண்டு வந்திருக்காங்களா நம்ம சௌந்தர்யா, மஞ்சரி, விஷால் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து மஞ்சரி முத்துவை பண்ணியிருப்பாப்புல. அப்புறம் மஞ்சரி என்ன பண்ணுவாங்க, சத்யா அண்டு அன்ஷிதாவை பண்ணுவாங்க. இதை ஓவரால் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாம் வன்மத்துக்கு உள்ளே தான் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் ஓவரால் அதிக மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்துல இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, எலிமினேட் ஆகிறதுல மஞ்சரி தான் 8 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, அவங்க 5, சாஞ்சனா 3, சிவா 4, ஆனந்தி 3, விஷால் 2, ரயான் 3. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க நாமினேஷனில். இந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் இப்போ பக்கத்துலேயே உட்காந்து ஜாலியாக பேசுகிறாங்க, எல்லாம் விளையாட்டு பண்ணுறாங்க, ஆனால் சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் அவங்களே வந்து முதுகில் குத்துறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஒரு வழியாக இது போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராசரி பர்ச்சேசிங் டாஸ்க் தான். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் பிக் பாஸு, இப்போ மொத்தமாக எல்லாம் ஒன்றாயிட்டாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணுவார், ஆப் ஆயில் வந்து போடணும். யாரும் ஆப் ஆயில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கொடுப்பாரு, வடிக்காமல் அந்த ஆப் ஆயில் கரெக்டாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 500 மதிப்பெண்கள். அதாவது நம்ம ரூபாய் பிக் பாஸ் காசு கொடுப்பார் இல்லையா, ஃபஸ்ட்டுலாம் 1000 கொடுத்துருந்தாரு. 2 டீமாக பிரியும் போது ஒருத்தருக்கு வந்து 1000 ரூபான்ற மாதிரி வரும் ஒரு டாஸ்கில். இது ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஒரு இதுக்கு. அப்படி பண்ணும்போது எல்லாருமே ஓவரால் வந்து ஆபாயில் சூப்பராக போட்டுகிட்டே வருவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு போடுறதில்ல, போடும்போது உடச்சி போயிடும். ஸோ மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 8500 ரூபா தாங்க. ஏன்னா இவன் வந்து சௌந்தர்யா ஒன்று போடும்போது உடச்சிருவா, அதனால் அது கிடையாது. ஸோ அப்போது அவங்கெல்லாம் யோசிப்பாங்க, என்னடா ஃபஸ்ட்லாம் வந்து நான் 11,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இவங்க 9,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இப்போ மொத்தமே 8500 ரூபா தான். சும்மா சூப்பராக வச்சார் ஆப் ஆயிலில் வந்து எல்லாருக்கும் ஆப்பு. எல்லாருமே மிரண்டாங்க. ஏன்னா 8500 ரூபாவில் எப்படி இவ்வளோ பேர் சாப்பிட முடியும்? ஏன்னா இன்னொன்று இது கரெக்ட் தாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு ஸ்நாக்ஸ்னு எப்படி சாப்பிட்ணும், இதுதான் அவங்க விளையாடின நேரத்தை விட எல்லாம் கையில் கப்பு வச்சுன்னு சுற்றின நேரம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக வந்து இந்த டெம்ப்டிங் டாஸ்க்குன்னு ஒன்று வச்சு அவங்கள எல்லாரும் ஆப் வச்சிட்டாரு நம்ம பிக் பாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, கிராசரி ஷாப்புக்கு உள்ளே அனுப்புவார், போய் எல்லாமே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உள்ளே எல்லாம் ஓடுவாங்க. ஒரு டைம் கொடுப்பாரு. லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டைம் கூட கிடையாது, நீங்கள் எவ்வளோனா பர்ச்சேஸ் பண்ணணுன்னாங்க. அதில் தான் வந்து ஒவ்வொருத்தரும் 11,000 ரூபாய்க்கு 12,000 எடுத்துருவாங்க. இவங்க வந்து 9,000 ரூபாய்க்கு 9,250 ரூபா அந்த மாதிரி எடுத்துருவாங்க. இந்த வழி என்ன பண்ணார், மொத்தமே 8,500 ரூபா தான் இதுதான் அவங்க எடுக்கக்கூடிய பொருள். அப்போ என்ன பண்ணார், ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த போர்டு வந்து இப்போ ஆக்சுவலி என்னன்னா இவங்களுக்கு பஸர் அடிச்சு உள்ளே போய் கிடக்கிறன்னு எடுப்பாங்க. இப்போ அந்த சீனே கிடையாது, போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து அந்த அமௌண்ட்டு என்னென்ன கிராசரி ஐட்டம்லாம் இருக்குன்றது லிஸ்ட் வந்துடும். இதை யாருன்னா விஷாலும் அந்த ஜாக்லினை வந்து படிப்பாங்க. அதை போர்டில் வந்து முத்துக்குமார் எழுதுவார். அது வந்து அந்த பிளாஸ்மா டிவியில் வரும், என்னென்ன எவ்வளோ வருது, என்ன வாங்க போகிறீங்க, சர்க்கரை எவ்வளோ, அரிசி எவ்வளோ எடுக்க போகிறீங்கன்னு. ஸோ அப்படி ஒரு வழியாக பார்த்தா 8,500 ரூபாய்க்கு எடுத்துருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போர்டை வந்து ஸ்டோர் ரூமில் எடுத்து போய் வச்சிருந்தோம். பிக் பாஸ் சொல்லுவார் நீங்கள் உள்ளே வச்சுருக்கான்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், பிக் பாஸே எல்லாம் அனுப்பிச்சிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இவங்க எடுக்கிற அமௌண்ட்டுக்கு இவங்களை விட்டால் வந்து உள்ளே களைச்சி விட்டுறாங்கிறதுனால அவரே எடுத்து அனுப்பிச்சிடுவார்னு நினைக்கிறேன். இடையில பார்த்தீங்கன்னா இந்த சோத்து மூட்டை சாஞ்சனா இருக்குது பாருங்கள், அப்படியே ரொம்ப டென்ஷனாக அப்படியே உள்ளே அப்படியே பொறாமையாக இருக்குது. இவங்க என்ன எடுக்கிறாங்க, நான் ரைஸ் எடுக்கிறாங்க, நான் சொன்னேன் இது எடுக்க சொன்னேன், அரிசி மாவு எடுக்க சொன்னேன், அரிசி இருந்தால் கூட நம்ம போட்டு தோசை கொடுக்கலாம், தோசை வந்து லக்ஸரி ஐட்டமா அப்படி இப்படின்னு அது பெணாத்துது. ஏன்னா அது இப்போ சாப்பாட்டுக்கே வந்து சிங்கி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா 8,500 ரூபா ரொம்ப பத்தாது, அதுக்குள்ளே என்ன எடுக்க முடியுமோ தான் எடுக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு என்னன்னா அந்த ஸ்நாக்ஸு கிடையாது, மற்ற எந்த ஐட்டமும் கிடையாது, அதனால் உள்ள குருன்னுக்குது. இப்போ அது வேறு இருந்தாலும் முத்துக்குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, இல்லை எனக்கு வந்து இல்லை இவங்க எல்லோரும் கூப்பிடுங்க பேசிடலாமா, முத்துக்குமார் சொல்லலாம் பேசலாம். அப்போ என்ன பார்த்துங்க, அது மற்றதில் வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணல, அது ஒரு கலகக்காரி. ஆனால் இந்த வாட்டி எல்லாருமே வந்து நாமினேட்டில் கொடுத்துருக்குறாங்க. நல்லபடி அற்புதமாக அவளை வெளியே அனுப்பணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம விஜய் சேதுபதி சாருடைய நேர்லேயும் உள்ளே இருக்கிற பெண்களுடைய நேர்லேயும் வந்து ட்ராவல் பண்ணியிருந்த சாஞ்சனா இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா இது ஓப்பன், எல்லாம் ஒரே டீமாக இருக்கிறாங்க. அதனால் இனிமேல் யார் ஒன்று அடிப்பாங்க. ஸோ அதனால் அது தாங்காது. சாதாரண சின்ன விஷயம் விஜய் சேதுபதி சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கே அப்படியே கிக்கிலாம் வந்து அது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆள் இப்போ பேசுனாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் இவ்வளோ ஸ்டே பண்ணுறதுக்கு எதனா ஐடியா பண்ணாருன்னா அது நாகரிகமாக இருக்காது. இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டோர் ரூமில் அவங்களுடைய திங்ஸ்லாம் வந்து வந்துடும். அவங்க பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்துடும். 200 ரூபா இவங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா எடுக்காமல் அவங்களுக்கு கம்மியாக தான் எடுத்துருப்பாங்க. இது முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க மன்மத லீலைகள் லவ் மூடில் போயிட்டுருக்காங்க. யார், தர்ஷிகாவும் விஜய் விஷாலும்.
அவங்க 2 பேரும் லவ் மாறி மாறி ஊட்டிக்கிறது என்ன, பழகிறது என்ன, அது ஒரு மாதிரி இந்த எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிலாம் கூச்சம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா இல்லை எனக்கு அந்த கான்செப்ட் கிடையாது, நான் லவ் மூடில் இல்லை, நான் லவ் பண்ணல, நீ அதேமாரி சொல்லிவிடு, நான் அவன் இல்லை, நீ இப்படி இல்லை, நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது, இப்படி தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் போட்டு அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்களாம். அந்த பக்கம் அவங்க அந்த பக்கம் எதோ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படி ஓடிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ஒரு பிரச்சனை ஆகிடும். சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அருண் எப்போவுமே தெரியல, அவன் வந்து மாக்கிங் அருண் தானே. அருண் என்ன பண்ணுவாப்புல, முத்துக்குமார் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல, அருண் வந்து சப்பாத்தி தட்டிட்டு இருப்பாப்புல. அப்போ என்னன்னா மஞ்சுரிக்கு வந்து அவங்க கப்புக்கு வேண்டிய அந்த இது குருமாவை ஊற்றுவாப்பில், அவங்க வேண்டாங்க போதும் போதும்னும் போது இல்லை அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன்னு கொடுத்துருவாப்புல நம்ம அருண். ஆனால் முத்துக்கு வந்து கோவம் வந்துடும், அவங்க தான் வேணான்றாங்க, நீ ஊற்றுற, அவங்க பாரு அவ்வளோ பொருளை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி பயங்கரமாக போவான். உடனே அருண் வந்து அதான் அருண் ஷார்ட் டெம்பரில் நாங்கள் பேசியிருக்கோம் இடையில நீ ஏன் வர அப்படின்னும் போது, இல்லை நான் இதை கேட்கறதுக்கு உரிமை உண்டு, நீலாம் வரக்கூடாது, இல்லை நான் ஹவுஸ்மேட்டு அப்படின்ட்டு உள்ள ஒரு ஆர்குமெண்ட் போவோம். இதை ஒரு பஞ்சாயத்தாக எடுத்து போயிட்டு உட்கார வச்சு தீபக் வந்து கன்சோல் பண்ணுவார். ஸோ இப்படி ஒரு வழியாக அதாவது இன்றைக்கி ஓரளவுக்கு போச்சு சொல்லிக்கலாம் நல்லா, ஓகே ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு அந்த லைவும் சரி இந்த எபிசோடும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சுன்னு தான் சொல்லலாம். மீதி விஷயங்கள் எப்படி நாளைக்கு எப்படி போகுது, இனிமேல் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, நல்லா விளையாடுவாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.